வணக்கம், நான் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். என்னோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்கு காது கேட்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால ஒரு டாக்டர்கிட்டையும் அந்த இயரிங் எய்ட் ஸ்பெஷலிஸ்ட்கிட்டையும் போயிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் சீனியர் சிட்டிசன்ஸ், அபவுட் இதர் இயரிங் லாஸ், அதை பற்றி எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது. அதை பற்றி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இயரிங் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. அது உங்களுக்கு முக்கியமானதோ இல்லையோ, இயரிங் கம்மியாகும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்கள் சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஒய்ஃப், உங்கள் பசங்க, உங்கள் கிராண்ட் சில்ட்ரன், உங்கள் நெய்பர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் என்ன சொன்னார்னா, நிறைய பேர் இயரிங்கை கம்மியாகிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு காது கேட்கலாம், அவங்க அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, மற்றவங்க கூப்பிட்டு பார்த்து அவங்க பேசாமல் போயிடுவாங்க, அவங்களுக்கு டென்ஷன் ஆகும், ஒரு விசில் சவுண்ட் வரும், டிவி சத்தமாக வச்சு பார்ப்பாங்க. இதனால் இதை அதிக சீனியர் சிட்டிசன்ஸ் உதாசீனப்படுத்துகிறாங்க. அது ரொம்ப 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 தப்பு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கண்ணு தெரியலனா கண்ணாடி போடுற மாதிரி, கேட்ராக்ட் ஆப்ரேஷன், கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுற மாதிரி, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி, இல்லை நடக்கிறதுக்கு தடையாக இருந்ததுன்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக் நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் இந்த இயரிங் எய்டையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இயரிங் எய்டுன்றது வச்ச உடனே அவனுக்கு காது கேட்காது, செவிடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்ற ஒரு மித்து சொசைட்டியில் பரவி இருக்கு. அது உண்மை கிடையாதுங்க. அப்போ கண்ணாடி போட்டவங்களாம் கூட அப்படின்ற சொல்லுவீங்களா? ஹார்ட்டில் வச்சிருக்க ஸ்டென்ட் வைக்கலாம் செத்து போயிடுவீங்க அப்படின்னா ஸ்டென்ட் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கிறோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்டென்ட் வச்சா அதை சொல்லுவோம் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டென்ட் வைக்காமல் இருக்கிறோமா? இல்லை. ஸோ இதை ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு காது கேட்கறது கம்மியாகுது அப்படின்னா அது ஏஜ் ரிலேட்டடாக எல்லாருக்குமே 60-65 வயசுக்கு மேலே கேட்கும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு தான் வரும். அதை அப்படியே விட்டுட்டே போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் மற்றவங்க கிட்டேருந்து விலகி இருப்பீங்க, ஐசோலேட்டடாக இருப்பீங்க, டிப்ரெஸ்டாக இருப்பீங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஃபேமிலியில் நடக்குது அப்படின்னா அதை உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. உங்கள் பேர குழந்தைங்க வராங்க வீட்டுக்கு அப்படின்னா அவர்கிட்ட சொன்னால் கேட்காத பாட்டி, நீங்களே சொல்லிடுங்க பாட்டின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்கள் ஒய்ஃபே உங்கள் பப்ளிக் பிளேசஸில் அவருக்கு காது கேட்காது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கன்னும் போது உங்களுக்கு அந்த கோவம், அந்த இரிட்டபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப அதிகமாகுது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல இயரிங் எய்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து அவங்கள கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணால் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஆல்ரெடி காது கேட்கறது கம்மியாகிட்டே போகிறது, அந்த டிட்டோரேஷன் ஸ்லோ ஆகுது. உங்களோட இம்பேலன்ஸ் அண்ட் சப்போர்ட் அது இம்ப்ரூவ் ஆகுது. காதில் சில பேருக்கு டினிட்டஸ்னு வாங்க, ரிங்கிங் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும், அது கம்மியாகும். ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா இப்போ சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றது டாக்டர் சொன்னாங்க. ஆனால் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உதாசீனப்படுத்திட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு அவங்க அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ்ன்றது மிசரபுளாக வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. ஐ வாஸ் அமேஸ்ட் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இயரிங் எய்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போலாம் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைமில் தாங்க. பாத்திங், ஸ்லீப்பிங் அண்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்பில் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக சவுண்ட் எதாவது கேட்டதுனா கூட அது உங்களுக்கு ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுன்றதுனால இந்த 4 டைம் தவிர மீது 24 ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சீனியர் சிட்டிசன்ஸும் கேட்குறது என்னென்னா, டாக்டர் எனக்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கு தெரியும், பட் இது எந்த டாக்டர் போய் பார்க்குறது, இல்லை எந்த ஹியரிங் எய்ட் சென்டரை போய் பார்க்குறது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டாக்டர். அங்கே போனால் எனக்கு ஐம் நாட் கம்ஃபர்டபுள். யாராவது வீட்டுக்கே இதை பண்ணுவாங்களா? எனக்கு என்னோட கேட்கும் தன்மை எவ்வளோ கம்மியாக இருக்குது, இல்லை அதுக்கு நான் ஹியரிங் எய்ட் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ங்க. உங்களுக்காக சென்னை ஃபுல்லாக ஒரு ஃப்ரீ ஆடியோமெட்ரிக் எவாலுவேஷன் உங்கள் வீட்லேயே பண்ணுவாங்க. கம்ப்ளீட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது நீங்கள் அவைல் பண்ணணும். உங்களுக்கு கேட்கும் திறமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இல்லை அது மாதிரி இருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் நேம், ஏஜ் அண்ட் லொக்கேஷன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. 8110004517 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபோன் வரும். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கே பார்ப்பாங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், பட் யூ ஹவ் டு பே them the transportation charges. Thank you.